கேரளாவில் ஐபோன் மற்றும் பைக் வாங்க ஆசைப்பட்ட 13 வயது சிறுமி தனது தாத்தாவை கொலை செய்ய காதலனுக்கு கொட்டேஷன் கொடுத்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீட்டின் அமைப்பையும் வீடியோ காலில் காட்டி கொடுத்து தாத்தாவை தீர்த்து கட்டிய சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் கருவாற்றா பகுதியில் சிவன்குட்டி என்ற 65 வயது முதியவர் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். புதிய வீடு கட்டும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சிவன்குட்டி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அதே நேரம் சிவன்குட்டியின் 13 வயது பேத்தி பரவூர் பகுதியில் படித்து வந்தபோது சில மாணவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு அவர்களில் ஒரு சிறுவனை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் காதலனுக்கு ஒரு பைக் வாங்க வேண்டும் என்றும் தனக்கு ஒரு ஐபோன் வாங்க வேண்டும் என்றும் இருவரும் ஆசைப்பட்டுள்ளனர். இதற்காக பணத்தை எப்படி திரட்டுவது என இருவரும் திட்டமிட்ட நிலையில் வீட்டிலிருந்த 6 சவரன் தங்க நகைகள் சிறுமியின் கண்களில் பட்டுள்ளன. அந்த நகைகளை கொள்ளையடித்து விற்று ஐபோனும் பைக்கும் வாங்கலாம் என சிறுமி திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி வீட்டில் நகைகள் இருக்கும் பீரோ மற்றும் வீட்டின் அமைப்பை காதலனுக்கு வீடியோ காலில் காட்டியுள்ளார் சிறுமி. வீட்டுக்குள் எப்படி நுழைவது என்பது உள்ளிட்ட தகவல்களையும் கொடுத்து கொள்ளைக்கான முழு திட்டத்தையும் சிறுமியே வகுத்து கொடுத்துள்ளார். திட்டமிட்டபடி கடந்த சனிக்கிழமை இரவு காதலனும் அவரது 2 நண்பர்களும் ரயில் ஏறி ஹரிப்பாடு வந்துள்ளனர். பின்னர் ஆட்டோவில் சிவன்குட்டியின் வீட்டிற்கு சென்ற 3 சிறுவர்களும் வீட்டின் பின்புறம் இருந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் துவாரம் வழியாக வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த சிவன்குட்டி சிறுவர்களை பார்த்ததும் மிரண்டு போய் அவர்களை தடுக்க முயன்றிருக்கிறார். ஆனால் வயதான நபர் என்பதால் அவரால் 3 சிறார்களையும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சிறுவர்கள் ஒன்று சேர்ந்து முதியவரை தாக்கி கீழே தள்ளிவிட்டுள்ளனர். பின்னர் வாயில் துணியை திணித்து கை கால்களை கட்டி போட்டு கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் மூச்சு திணறல் மற்றும் கடுமையான உள் இரத்தப்போக்கு ஏற்பட்டு சிவன்குட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து பீரோவில் இருந்த 6 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்த சிறுவர்கள் நள்ளிரவு வரை வீட்டிலேயே இருந்துவிட்டு அதிகாலை ரயில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளையடித்த நகைகளில் 2 கிராம் நகையை மட்டும் 16,000 ரூபாய்க்கு விற்றுள்ளனர். இதனிடையே கொலை நடந்தது தெரியாதது போல 2 நாட்கள் நண்பர்களுடன் தங்கியிருந்த சிறுமி பின்னர் வீட்டிற்கு வந்து தாத்தாவை காணவில்லை என அக்கம் பக்கத்தினரிடம் நாடகமாடியுள்ளார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் சிறுமி முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து சிக்கிக் கொண்டார். தீவிர விசாரணையில் தாத்தாவை கொலை செய்ய காதலன் உள்ளிட்ட சிறுவர்களை வரவழைத்தது சிறுமிதான் என்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. அது மட்டுமின்றி தாத்தா தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதை சிறுமி வீடியோ காலில் நேரடியாக பார்த்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அதே நேரம் தாத்தா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதால் பழிவாங்கும் நோக்கத்தில் காதலனிடம் கொலை செய்ய கூறியதாக சிறுமி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டின் உண்மை தன்மை குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து சிறுமி, அவரது காதலன் மற்றும் 2 சிறுவர்கள் என 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 பேரும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஐபோன் மற்றும் பைக்கிற்காக 6 பவுண்ட் நகையை கொள்ளையடிக்க திட்டமிட்டு சொந்த தாத்தாவை பேத்தியே காதலனை வைத்து தீர்த்து கட்டிய சம்பவம் கேரளாவை உலுக்கியுள்ளது.